தரிசனமே எழுந்தருள்வாய் இறை மகனே லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள இறை வார்த்தைகள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? காகங்களை கவனியுங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவற்றிற்கு சேமிப்பறையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. கடவுள் அவற்றுக்கும் உணவளிக்கிறார். நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களுள் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? அதிகாலை பொழுது ஆண்டவருடைய அருள் நிறைந்த பிரசன்னம், ஆசீர்வாதத்தின் நேரம். முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு நம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் இணைவதற்கு, இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்று இந்த நாளை துவங்குவதற்கு இதோ மகிழ்ச்சியோடு நாம் இணைந்து வருகிறோம். ஆர்வத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி வருகிறோம். இந்த ஆண்டவருடைய நற்செய்தி இன்றைக்கு கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே. கவலைப்படுவதினால் எவர் தம்முடைய உயரத்துடன் ஒரு முழம் கூட்ட முடியும்? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. ஆனால் கடவுள் அவற்றுக்கும் உணவளிக்கிறார். என் அன்பு சகோதரனே, நீ மட்டுமே உணர்ந்திருப்பாய், நீ மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பாய். எந்த கவலையில் நீ இருக்கிறாய், எந்த வருத்தத்தோடு நீ இருக்கிறாய், எந்த கலக்கத்தில் இருந்து கொண்டு இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாய், எந்த துன்பம் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது, நீ ஒருவனே அறிவாய். நீ ஒருவரே இதை அனுபவித்துக் கொண்டிருப்பாய். இதோ இந்த வேளையில் அதை ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்படைத்து விடு. அந்த நற்கருணை நாதரிடத்தில் முழுமையாக சரணாகதியாகிவிடு. கடவுள் உன் கவலையை போக்குவார், உன் வேதனையை தணிப்பார், உன் துன்பத்தை போக்குவார். உன்னுடைய மனக்கவலையிலிருந்து ஆண்டவர் முழுவதுமான விடுதலையை உனக்கு தருவார். இதோ வானத்து பறவைகளை பாருங்கள், கடவுள் அவற்றிற்கு உணவளிக்கிறார் என்றால் உங்களுக்கு தேவையானதையும் அவர் தருவார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த அதிகாலை நற்கருணை ஆசீர்வாதத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து இந்த நாளில் அடியெடுத்து வை. உன் தொழிலில் உனக்கு வெற்றி உண்டு. உன்னுடைய முயற்சியில் நீ வெற்றி காண்பாய். நீ செய்கிற செயல்களில் உனக்கு மன நிறைவு கிடைக்கும். ஆண்டவர் உன்னை மன நிறைவுள்ளவராக, உன்னுடைய மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறவராக இந்த நாளில் உன்னை மாற்றுகிறார். அதன் வழியாய் கிறிஸ்துவின் சாட்சியாய் நீ இன்று இருக்கப் போகிறாய் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு முழுமனதோடு அவரிடத்தில் சரணாகதியாகி இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். உள்ளும் புறமும் உவகை
எழுந்தருள்வாய் இறை மகனே தந்தருள்வாய் தரிசனமே தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா தன்னிகரில்லா தூயவரே